ஹாய், இது என்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஷன் ஃப்ரூட்டு. இது கொடி வகையை சார்ந்தது. இதை தாட் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி வந்து இதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தும், டைஜஷன் ப்ராப்ளத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை தடுக்க உதவும். இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இது போலத்த நல்ல சத்துக்கள் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் உள்ள சில சத்து வந்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தூக்கம் இல்லாமல் பதட்டமாக இருப்போம் இல்லையா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. நல்ல தூக்கத்தை தரும். விட்டமின் சி இது வந்து கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகரித்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இளமையாகவும் பொலிவாகவும் வைக்கும். இதில் கலோரிஸ் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இதனுடைய இலை வந்து நம்ம கஷாயம் போட்டு சாப்பிட்றதுனால நீரழிவு, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இதில் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது இனிப்பு புளிப்பு சுவை கொண்டது தான். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரூட் கிடைச்சா சாப்பிடுங்க. இதை ஜூஸாகவும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.